சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. சிம்மம் மகேஸ்வரி மேடம் அவங்க வந்து இப்போ பேச வருவாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இந்த இதில் வந்து மாநாடு இது கருத்தரங்க நடக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு திருச்சியில் ஆரம்பித்ததுலேருந்து எங்கெங்கேயோ செஞ்சாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுருதி அப்படிங்கிறது வந்து ஒரு இசைக்குண்டான ஒரு அமைப்பாக அமைச்சு இதில் தான் கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க இல்லைங்களா ஐயா? இல்லைங்களா? அது சுக்கிரனுடைய அமைப்பில் வந்து கரெக்டாக அந்த ராகத்தோடைய இதுலேயே வந்து அமைஞ்சதுனால இதுக்கு செட்டில் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் கருத்தரங்க நடத்துறதுக்குங்கய்யா. சரிங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி சொல்கிறது வந்து என்னென்னா, ஆளை பார்த்த உடனே இவங்க இந்த கிரக அமைப்பில் இருக்கணும், இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லணும். ஒரு வைப்ரேஷன் அவங்கள கொஞ்சம் இழுக்க தான் அவங்க நம்மளை கொஞ்சம் உள்ளாரையும் நினச்சிக்கலாம் இல்லைங்களா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லான்ட்டுங்க. இப்போ செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ இவர் ஒரு ஐயா நின்னார் எங்கே இவர் ஐயா, இவர் கூட செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர். கை போன் வெயிட் நல்லா இருக்குங்க. இப்போ ஐயாவோட கையை வரல, கையை தூக்க சொல்லுங்கள், சும்மா தூக்கு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கை விரல் வந்து கையை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். போன் வெயிட் இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உள்ளது இருக்குங்களா? இல்லை இல்லை, இது உண்மையாக இதான் நான் இதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறதுங்க. அதான் நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும், நீங்களும் மற்றவங்களும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து முடி வந்து பார்த்திங்கன்னா விரலில் வந்து நல்லா இதாக இருக்கும். 3ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடங்கிறது கை, கேதுங்கிறது முடி. புதன் இல்லைன்னா புதன் கேது இல்லைன்னா கேது 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ அவரை பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம், நினச்சிக்கலாங்களா? சரிங்க. சரி, கொஞ்சம் வழுக்கையாக முடி இருக்குது, அவரை பார்க்கும்போது சூரியன் கேது. முடி வந்து நெருப்பு கிரகத்தோட எந்த இதான் கேது சேர்ந்துச்சுன்னா, முடி கிரகம் கேது சேர்ந்துச்சுனாவே கொஞ்சம் வழுக்கை விழும். அப்போ என்னன்னா அவங்களுக்கு பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, இதில் சூரியன் கேது அப்படிங்கும்போது பாட்டி அண்டு பேரன் அந்த இதெல்லாம் சொல்லும்போது அப்போ தாய் வழி உறவினரில் இவங்க அப்பா அம்மா அத்தை பிள்ளைங்க மாம்பிள்ளைங்கிறத நம்ம நிரூபிச்சுக்கலாங்க. அவங்கள ஆளை பார்க்கும்போதே ஓ இவங்க சொந்தத்திலே மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க. மூக்கு கூராக இருக்குது, அவங்க வந்து கேதுவோட அம்சம் சேர்ந்தவங்க. அப்போ கேது அம்சத்தில் சேர்ந்தவங்க தனுசு, மேசம், சிம்மம். இப்போ இந்த 3லேயும் அஸ்வினியும் மகம் மூலம் இருக்குங்களா? இப்போ அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இவங்க கேதுவோட ஆதிக்கம் உள்ளவங்க அப்படிங்கும்போது இவங்க மௌனமாகவும் இருப்பாங்க. அந்த மூக்கை வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்போ இவங்க மௌனமாக பேசுவாங்க, அமைதியாக பேசுவாங்க. இதே மூக்கு கூறாக இருக்கிறது, அவங்க ஒரு சவுண்ட் கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க, சத்தம் அதிகமாக வரும். அப்போ அதை வச்சே சொல்லிடலாம் ராகு உள்ளவங்க அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாங்க. இப்போ விஜயகுமார் ஐயாவுக்கு பாருங்கள், கை வந்து பேலன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ அவரை பார்த்தோன்னு நீங்கள் சொல்லிடலாம் செவ்வாய் உள்ளது. உடம்பு வந்து கொஞ்சம் பருமனாக இருக்குது. வேறு அந்த அவர் பக்கத்தில் இருக்கிற ஐயாவுக்கும் செவ்வாய் ஆதிக்கம். நீங்கள் உங்களே தான் சொல்கிறேங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் மேன் மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்கள பார்த்தாவே நீங்கள் சொல்லிடலாம் இவங்க செவ்வாய் இருக்கவங்க, இவங்க வந்து கொஞ்சம் சந்தேக குணம் படைக்கவங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாங்க. அதே வந்து குரு ஆதிக்கம் உள்ளவங்க இப்போ ஐயா உட்காந்துருக்காரு, அவர் குருவோட தனுசு இல்லை குரு நட்சத்திர சாரங்கள். அப்போ அவிட்டா நீங்கள் சித்திரை சொல்லுங்கள், மிருகசீரிசம் இந்த நட்சத்திரம் வந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் உண்டு தான். உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கண்ணு நல்லா பவராக இருக்கிறதுங்க. கண்ணு கொஞ்சம் முட்டாங்கண்ணா இருக்கும்போது கண்ணு கொஞ்சம் இப்போ இதாக இருக்கும். ஆனால் கண்ணு வந்து சிறு வயசில் உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியது. அது ஐயா இவர் இருக்காந்துருக்காருங்களா, இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பெருசாக, இவங்க சுக்கிர ஆதிக்கம் உண்டானது அமைப்பு இருக்கும். இல்லை அமைதியாக இருக்கீங்க. அது ஒரு சொல்கிறேங்க, ஒரு வைப்ரேஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும்ல. இப்போ அவர் சொல்லிட்டார் சுக்கிரன் இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லிட்டார், நான் அதை தான் எடுத்தேங்க கண்ணு. சரிங்க. இப்போ அந்த கண்ணு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாங்க இவங்க என்ன இது அப்படின்னுட்டு. இப்போ மூல நட்சத்திரத்தில் இருந்தாது கேது சாரத்தில் கண்டிப்பாக அவங்க அரச மரத்தில் அடியில் தான் பிள்ளையார் அமைப்பில் தான் இருப்பாங்கங்கிறத நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். கார்னர் வீடுங்கிறது நிர்ணயிச்சுக்கலாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா குரல் வந்து சத்தமாக பேசி
அவங்களுக்கு மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது, குண்டாக இருக்குது, கழுத்து நீட்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் வாரிசு ஃபஸ்ட் இடத்துல இருக்குங்க. அதாவது மூக்கு குண்டா இருந்து கழுத்து நீட்டமாக இருக்கும். அது வந்து கேதுவோட அமைப்பு. பாம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கேதுங்கிறது உங்களுக்கே தெரியும், நீட்டிட்டு தான் இருக்கும். அப்போ நீட்டும் போது அந்த மூக்குங்கிறது வந்து பாம்புக்கு முகத்தோட ஒட்டி இருக்கும். அப்போ அது ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேதோட அமைப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக முதல் எடுத்தோன்னு பிறக்கும். இதே வந்து கழுத்து நீண்டு இருக்கும், குரல் கம்பீரமாக பேசுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது கனெக்டிவிட்டி ஆயிரும். அப்போ ராகு கேது கனெக்டிவிட்டி ஆகும்போது குரல் வளத்தை கொடுக்குறதா கம்பீரமாக பேசுனாலும் கழுத்து நீட்டுங்க பெண் வாரிசை கொடுத்துரும். அதுக்கு பிறகு ஆண் வாரிசை கொடுக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா. அப்போ இதேமாரி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுடைய நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இவங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு கணிச்சுக்கலாம். ஆளை பார்த்தோன்னே சரி இவங்க இதாக இருக்காங்களா, செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்காங்களா, ஐயோ இவங்க கொஞ்சம் சுடுசுன்னு பேசுவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. அது வந்து ஒரு நல்லது தான். ஏன்னா அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இந்த வச்ச பொருள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கூடியது அந்த செவ்வாயோட அமைப்பு. அப்போ அவங்கள பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னுட்டு. சரிங்க. இப்போ இதில் இதே போல் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு நீங்கள் எடுத்து முகம் பாவனத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுங்க. இப்போ சிகப்பா கலராக இருக்கிறாங்க சுக்கிரனோடது, முகத்தில் மச்சம் இருந்ததுன்னா கேதுவோட அமைப்பு வந்துடும். இப்படி ஒவ்வொரு இதை நீங்களாவே எடுத்துக்கலாம். இது வந்து அங்கலட்சணம் படிக்கணும்னு இல்லைங்க, நவகிரகங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடும். பலாபலன் வந்து ஒரு நபரை பார்க்கும்போதே சொல்லிடுங்க, சரிங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா இது 7ஆம் இடத்ததிபதி. இப்போ அடுத்தது கட்டத்துக்கு வரங்க. 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு, ஒரு பொருத்தம் பார்க்குறோம், இந்த பொண்ணு வந்து அமையுமா, ஆணுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7க்குரியவரை எந்த சாரத்தில் வாங்கியிருக்காரோ அதுக்கு திரிகோணாதிபதி எடுங்க. அதற்கு திரிகோணாதிபதி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே நட்சத்திரமாக அமையுமா அப்படின்னா இல்லை, அது வெவ்வேறு நட்சத்திரத்தில் வரும். அந்த பாவத்துக்கு இவங்க வந்து 5 4 இதேமாரி நல்ல ஒரு அமைப்பாக வருதா. இப்போ வந்து துலா லக்னத்துக்கு எடுங்க. துலா லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கலத்திரம் மேசம் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு மீனத்தில் உட்காந்து உத்திரட்டாதி வாங்குது. உத்திரட்டாதி 1ஆம் பாதம். அப்போ இவங்க துலா லக்னத்துக்கும் மேசத்துக்கு உண்டானது எடுத்திங்கன்னா அப்போ என்ன அமைப்பாக வரும், உங்களுக்கு மோட்சஸ்தானத்தில் இருக்கிறதான் கலத்திரம் அமையும். மோட்சஸ்தானங்கிற போது மீனம் கடகம் விருச்சகம். இப்போ இந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சனியோடைய அமைப்பில் இருக்கும், இந்த ராசியில் இருக்கும். ஆனால் நட்சத்திரங்கள் மாறி வரும். இப்போ உத்திரட்டாதி அப்படின்னா துலா லக்னத்துக்கு 4 5க்குரியவராக வர்றதுனால கலத்திரம் நல்லாயிருக்கும். இவங்க வீட்டை குடும்பத்தை நிர்வாகம் நல்லா பார்ப்பாங்க, அன்பு உடையவராக இருப்பாங்க, குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடியது. ஏன்னா துலா லக்னத்துக்கு 4 5க்குரியவர் சனி பகவான் வர்றதுனால அவங்க குடும்பத்தை உண்டானதை நல்லா இது பண்ணுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்திலே பாதகமும் இருக்குது. பொருத்தத்தில் வந்து பார்க்கும்போது பாதகமும் இருக்குது. அந்த பாதகத்தையும் சரி பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து பொருத்த அனுப்பிச்சிடுங்க. இதே நட்சத்திரமே இது நல்லா இருக்குது அப்படின்னாலும் நட்பு நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு நேரம் அதுக்கு பாதகாதிபதியும் வரும். அதனால் அதை பார்த்து நீங்கள் பொருத்த பார்க்கணுங்க. அப்புறம் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் ராசி கட்டத்தில் வந்து கலத்திரமாகவே விழுவும். இப்போ ஆணுக்கு ஆண் என்னன்னா அந்த ஆணுக்கு ஆணுக்கே திருமணம் முடிச்சு வைக்க முடியுமா, இல்லை பெண்ணுக்கு பெண்ணாகவே ராசி கட்டத்தில் திருமணம் முடிக்க முடியாது. ஒன்றுன்னு வந்து கண்டிப்பாக ஆணுடைய அமைப்பில் வந்துச்சுன்னா ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ம திரிகோணாதிபதியும் மோட்ச திரிகோணாதிபதிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைப்பட்ட நட்சத்திரத்துங்களாம் வரும். அப்போ ஒரு பிறக்கும் போது அவங்களுடைய இது வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிழமைகள் நெல்லறு வச்சு தான் பிறப்பாங்க. இந்த ரிஷபம் கன்னி மகரம் இப்போ இதில் வந்து பிறக்கிறாங்க ஒரு ஆணுன்னா அவங்க அந்த கிழமைகளை பெண் கிழமைகளை, அதாவது பெண் கிழமைகளை பிறக்கக்கூடியது. புதன்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய அமைப்புகள் வந்துருங்க. அதில் வந்து ஆண் அது 2ன்னு வந்து விழும்போது அது ஆண் நம்ம எடுத்துக்கணும். 2 இப்போ ரிஷபத்தில் எடுத்துக்கங்க, கார்த்திகை 2ஆம் பாதம். அப்போ அதை ஃபஸ்ட்டு நட்சத்திரம் எண்ணும் போது அது 2ஆம் பாதமாக இருந்தாலும் உங்களுக்கு அது 1ன்னு தான் நம்ம எண்ணணும். 9 நட்சத்திரம் இல்லைங்களா. அப்போ அது ஆணுங்கும் போது 2ங்கிறது ஆணாக வந்துடும். அப்போ அந்த கிழமைகளும் மாறும். அப்போ அந்த கிழமைகளை வச்சு தான் நீங்கள் ஆண் பெண்ணுங்கிறது லக்னத்தில் வந்து கொஞ்சம் அது மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து விழுந்துடும். 1 2 3 4 9 நட்சத்திரம் பாதம் விழுவோம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மாற்றுதலாக கர்மத்துலேயும் காமத்துலேயும் மோட்சத்துலேயும் உங்களுக்கு வந்து மாறி வரதுனால அந்த கிழமைகளை வச்சு லக்ன புள்ளியை பார்த்துக்கணும். கிழமைகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தான் அது கரெக்டாக வந்து விழுவோம். ஆண்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விழுவோம், பெண்களுக்கு 1ன்னு வந்து விழுவோம். அப்போ பெண்களுக்கு வந்து கிழமைகளில் வந்து ஆண் கிழமைகளை பிறந்துருவாங்க 1ன்னா.
ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு ஆரம்பிக்குது இல்லை உங்களுக்கு, 4ஆம் பாதம் 2ஆம் பாதம்னு ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ ஆரம்பிக்கும் போதும் அந்த கிழமைகளும் இதில் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லக்ன புள்ளியை உங்களுக்கு பார்த்து சொல்லிக்கலாம். அதே வந்து ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணு திருமணம் வைக்க முடியாது. அந்த நட்சத்திர பாதம் எப்படி ஆனாலும் 1னா 2 அப்படிங்கிறதுல தான் நீங்கள் முடிக்கணும். அதே வந்து இல்லை வேறு மாதிரி ஆணுக்கான் ஆணுக்குடியா 1ஆம் பாதம் 7ஆம் இடத்த அதிபதி 1லேயே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் வாக்குவாதம் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள்ங்கிறத அதிலே காட்டிடும். அப்போ பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பாதங்களையும் பாருங்கள். சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரக சேர்க்கையில் வந்து அம்ச ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க எடுப்பாங்க, ஒருத்தவங்க எடுக்காமல் இருக்கிறாங்க. ராசியை பற்றே சொல்லிடுது. இப்போ சூரியன் செவ்வாய் இருக்குது. இப்போ சூரியன் செவ்வாய் கிரக சேர்க்கையில் வந்து அமங்கல யோகம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோங்க. மாங்கல்ய தோஷம் ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திர சாரத்தில் வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறும். சூரியனோட நட்சத்திர சாரத்தில் டிகிரி வாய்ஸில் வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்த்துக்கலாங்க. 15 டிகிரி நீசம் பெறது வந்து ஒவ்வொரு டிகிரி இதுலையும் இருக்கும். ஆனால் நட்சத்திர அம்சால நம்ம எப்போ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு புதனோட நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் உச்சம் பெறும் 2ஆம் பாதம். அப்போ அந்த 2ங்கிறதுல வந்து உச்சம் பெறுது. அதே வந்து செவ்வாயோடைய வந்து நட்சத்திரத்தில் வந்து சூரியன் வந்து 3ஆம் பாதத்தில் போய் நீசம் பெறும். அப்போ எந்தெந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே வந்து உங்களுக்கு சனி, செவ்வாய், இந்த 3 கிரகத்தில் அம்சால எடுத்து போட்டிங்கன்னா துலாத்தில் வந்து நீசம் பெறும். அப்போ கண்டிப்பாக ஒரு உச்சமே ராசியில் இருந்தாலும் அம்சால வந்து நீசம் பெறும். இப்போ உத்திரட்டாதி சுக்கிரன் போய் 2ஆம் மாதத்தில் உச்சம் பெற்றிருக்காரு, நம்ம உச்சம் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அம்சால உத்திரட்டாதி 2ன்னு வந்து விழுகும்போது கண்ணியில் வந்து நீசம் வரும். அப்போ அந்த நீச்சத்தன்மையும் கண்டிப்பாக திசாபுத்தி காலங்களில் வந்து பலாபலனை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதையும் கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு இதையும் பார்த்துங்க. அதாவது எந்த இதில் வந்து நீச்சம் பெறுது, அம்சா ரீதியாக நீச்சம் பெறுது உச்சம் பெறுதுங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ குரு சிவராஜ் யோகம், குரு சூரியன் சேர்ந்துருந்தா சிவராஜ் யோகம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இப்போ சிவராஜ் யோகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து நல்ல ஒரு இதாக இருந்துட்டு அதன் பிறகு தான் மகனே அதுக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை கொண்டு போய் சிவராஜ்யம் விடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் வந்து சூரியன் உச்சம் பெறுவார் மேசத்தில். அதே வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் குரு போய் நீசம் பெறும். அப்போ எங்கே வந்து இதில் வந்து யார் முன்னேற்றத்தில் போகக்கூடிய தன்மைகள் கொண்டு போய் விடுங்க. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த சாரத்தில் வந்து கரெக்டாக உச்சம் நீசம் ஆகுதுங்கிறத மெயினாக பார்த்து பலன் எடுத்துங்க. அதுபோல் 7.5 சனியில் திருமணம் முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது களத்திராதிபதியாக இப்போ இதுக்கு சொல்கிறாங்க அந்த காலச்சக்கரத்துக்கு களத்திர ஸ்தானத்துக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது கடகராசிக்கு வந்து களத்திரம் சனியாகவே வருது. அப்போ களத்திர ஸ்தானமும் சனிங்கிற போது அவங்களுக்கு 7.5 சனியில் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்போ தாய்ங்கிறதுக்கும் மகனுங்கிறதுக்கும் இதாக வரும். அந்த நேரத்தில் வந்து தாய் மகனா இல்லை மனைவி கணவனா அப்படிங்கிறது மாரி வரும்போது இப்போ கொஞ்ச நாள் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியது 7.5 சனியில் திருமணம் முடித்தா அவங்கள கொஞ்சம் பிரித்து தான் வச்சாகணும். அதுபோல் ஒவ்வொரு இதையும் நீங்கள் எடுத்துங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம மகேஸ்வரி அம்மா அவர்கள் சிம்மக்குரலில் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நமக்கு இந்த நாளில் பரிமாறியிருக்காங்க. அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக சகோதரி பாக்கியலட்சுமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஐயா சரி, அப்படியே நீங்கள் நில்லுங்கய்யா, சேர்ந்துருங்க.